ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். டே இன் மை லைஃப் அஸ் அ ஹோம் பேக்கர் பார்க்கலாமா? கேக் ஆர்டர் வந்துச்சுன்னா ஹோம் பேக்கர், இல்லை அப்படின்னா ஹோம் மேக்கர். இதை வந்து எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அப்படி இன்றைக்கி என்ன கேக் ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா, ப்ரௌனி பைட்ஸ் ஆர்டர் வந்துருந்துச்சு. அண்ட் அது கூடவே வந்து ஒரு பர்த்டே கேக் ஆர்டர் வந்துருந்துச்சு. அண்ட் எனக்கு ஈவினிங் டெலிவரி இருந்தனால மார்னிங்கே வந்து நான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு சில திங்ஸ் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இட்ஸ் ஓகே நீங்கள் இருக்கிறத வச்சு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நம்மக்கிட்ட ஸ்ட்ராபெரிலாம் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து எனக்கு செரிஸ் வச்சு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப பக்காவாக கஸ்டமைஸ் பண்ணது. அவங்க கஸ்டமைஸ் பண்ணதும் இல்லாமல் அது ஒரு இமேஜை வந்து நல்லா எடிட் பண்ணி நமக்கு புரிகிற மாதிரி நீட்டாக சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதை அப்படியே நம்ம டாப்பிங்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி சூப்பராக பேக் பண்ணியாச்சு. இது கூடவே ப்ரௌனி பைட்ஸ் ஆர்டரும் இருந்துச்சு. அண்ட் பைட்ஸ் இல்லாமல் பீஸா டாப்பிங் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அதையும் சூப்பராக பேக் பண்ணியாச்சு. ரெஃபரன்ஸ் பிக் ஒன்று சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது மேலே கோன் இருந்துச்சு, அது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி சரி நம்ம ஹோம்மேடாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் அது தோசையில் கோன் இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டெக்ஸ்டரும் கிடைக்கல அண்ட் வந்து கலருமே வரல. ஸோ லாஸ்ட் மினிட்ல நான் வந்து கோனுக்கு சர்ச் பண்ணி கடையெல்லாம் தேடி அலைஞ்சு கடைசியில் வந்து நான் கோன் வாங்கி டாப் ஃபிக்ஸ் பண்ணேன். டாப்பருமே கேக்கோடு ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா குட்டியாக ஒரு டாப்பர் வச்சு அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வீடியோக்கு ஷார்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்